வீட்டிலேயே இன்றைக்கி காலிஃப்ளவர் வச்சு எப்படி மஞ்சூரியன் பண்ணலான்றதா பார்க்க போகிறோம். காலிஃப்ளவரை சின்ன சின்னதாக கட் பண்ணி இந்த மாதிரி நீங்கள் கொஞ்சம் அரவேக்காடாக வேக வச்சு எடுத்துக்கோங்க. லைட்டாக மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. வெங்காயத்தை நீங்கள் இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் இந்த மாதிரி கிள்ளி எடுத்துக்கோங்க. இதே மாதிரி குடமிளகாவும் பண்ணிக்கோங்க. வேக வச்சு எடுத்த காலிஃப்ளவரில் மசாலாஸ் ஆட் பண்ணிக்கலாம். நீங்கள் சில்லி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க தேவையான அளவு. அதே மாதிரி மிளகாத்தூள் உப்புத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நான் இதில் லைட்டாக இஞ்சி பூண்டு ஆட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் தாங்க ஞாபகம் வந்துச்சு கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு நான் கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் கடலை மாவு இருந்தாலும் ஆட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் வயிறு எரியாது, கொஞ்சம் நல்லாயிருக்கும். காலிஃப்ளவரை தனியாக பொரிச்சு அதை எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு இப்போ மஞ்சூரியன் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். நீங்கள் அதில் பச்சை மிளகா போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமேட்டு வெங்காயம் கிள்ளி வச்சுருக்கீங்களா, நீங்கள் அதை ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இது கோல்டன் கலரில் வந்ததுக்கப்புறமேட்டு குடமிளகாவை ஆட் பண்ணிக்கோங்க. இல்லை நீங்கள் ரொம்ப எண்ணெய் ஊற்றணும்லாம் அவசியம் இல்லை. அதுக்கப்புறமேட்டு உப்புத்தூள், மஞ்சத்தூள், மிளகாய் தூள், சிக்கன் மசாலா அண்ட் கறி மசாலா ஆட் பண்ணிக்கோங்க. சோயா சாஸ் 2 ஸ்பூன் ஊற்றிட்டு அப்புறமேட்டு டொமேட்டோ சாஸ் கொஞ்சம் ஆட் பண்ணி நீங்கள் பொரிச்சு வச்சிருக்க காலிஃப்ளவரை போட்டுக்கோங்க. நான் வீடியோ லெஃப்ட் ஹேண்டில் எடுத்து ரைட் ஹேண்டில் தாங்க குக் பண்ணுறேன். அட்லீஸ்ட் ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் எனக்காக பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிக்கோங்க. பை பை.